வணக்கம். அனைவருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சனி இவங்க 2 பேரும் நல்ல இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட தசாபுக்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சூரியன் செலவுகள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்காருங்க. தன விரயம், கௌரவ குறைச்சல், போகிற இடத்துல நமக்கு மரியாதை குறைவாக நடந்துக்கிறது, நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி சம்பவங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. செவ்வாய்க்கும் அதே மாதிரி தான். மனசு கஷ்டம், எல்லா வகையிலும் நமக்கு தொல்லைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செவ்வாய் இருக்கிறாரு. புதன் பொறுத்த வரைக்கும் செலவுகள் இருக்குங்க. செலவுகள், விரயங்கள், வீண் பழி, ஊர் சுற்றுதல், நம்ம ஜாலியாக ஊர் சுற்றுறது, அதனால் நிறைய செலவுகள் ஆகிறது, அதனால் திட்டு வாங்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். கவனமாக இருக்கணும். குரு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, பிரச்சனை, பிரிவுகள் வர மாதிரி இருக்குது. கவனமாக இருங்க. நம்ம ஹாப்பியாகவே இருந்தாலும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தாலும், நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு துன்பமாக, மென்டலி ஒரு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சுக்கிரன் ரொம்ப அருமையான நல்ல இடத்துல இருக்கிறாரு. இன்பமான அனுபவங்கள், ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. புதிய பதவிகள் கிடைக்கும். வாகன வசதி, வீடு, வாகனம் புதுசாக வாங்கிறது, இந்த மாதிரி இருக்கும். குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி மகப்பேறு நடக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்கும். கல்வி, படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செல்வ சேர்க்கை உண்டு. சனி பொறுத்த வரைக்கும் நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் சனி இருக்கிறாரு. நல்ல பணவரவை கொடுப்பாரு. என்ன செஞ்சீங்கன்னாலும், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்கனாலும், புதுசாக என்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்கனாலும் அதுக்கான சக்ஸஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நல்லா சம்பாதிப்பீங்க. எதிரிகள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அவங்கள தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அவங்கள தைரியமாக ஃபேஸ் பண்ணி அவங்கள ஜெயிப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. புதுசாக வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, புதுசாக பதவி கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. சனி நல்ல இடத்துல இருக்கிறாரு. ராகு பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிறாருங்க. உடல் நலம் பாதிப்படையும், அதனால் உடம்பு வீக்காக இருக்கும். தோற்ற பொழிவு குறையும், ஆற்றல் மங்கும், ஃபிசிக்கலாக வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. கர்வம் குறையும், செல்வ இழப்பு ஏற்படும். கேதுவை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. வண்டியில் போகும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேது தசாபுக்தி அந்தரம் நடக்கிறவங்க வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்குங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ரத்த சேதம் ஏற்படுற மாதிரி, சர்ஜரி பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்குது. கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆல் தி பெஸ்ட்.